ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு அரசியலமைப்பு உருவாக்கம் பற்றி நம்ம படிச்சிட்டோம். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துடணும். ஸோ அப்போ தான் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2019-23 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் சாய்ஸ் அகாடமிலேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் டைம் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க ஒரு டாபிக் படித்தா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், உள்ளே பாருங்கள், நிறைய இண்டெக்ஸ் பேஜ்லேயே உங்களுக்கு டாபிக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த டாப்பிக்கை முடிச்சுட்டு அந்த டாப்பிக்கில் இருந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் டைம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம இந்த இதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் மற்றும் வரைவு குழுக்கள். இதிலேருந்து என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம். இதில் இல்லாதது கூட நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம நோட்டில் மறுபடியும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம நோட்டில் படித்ததில் இல்லாத கொஷின் கூட இவங்க கேட்டிருக்கலாம். ஸோ நோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கொஷின், பாராளுமன்ற முறை நிர்வாகிக்கு கொடுங்கோல் ஆட்சி அளிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறியவர் H.J. லாஸ்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம படித்ததில் இருக்காது. ஆக்சுவலி இது நம்ம பார்லிமெண்ட்டை பற்றி படிக்கும்போது இது படிக்கலாம். ஸோ இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். ஏன்னா பார்லிமெண்ட்டில் இது வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் இது நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஸோ செகண்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நம்ம படிச்சிருக்கோம். November 26, 1949. இதுதான் இதனுடைய ஆன்சர். தேர்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்காங்க. பிராந்தியம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மாகாண அரசியலமைப்பு. நம்ம ஆல்ரெடி பெரிய குழுக்கள் சிறிய குழுக்கள்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த பெரிய குழுக்களில் பார்த்தீங்க அப்படின்னா மாகாண அரசியலமைப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதனுடைய தலைவராக யார் இருந்தாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நம்ம பெரிய குழுக்கள் எழுதியிருக்கோமா? ஸோ இதுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மாகாண அரசியலமைப்பு குழுவினுடைய தலைவர் பேரை எழுதியிருப்போம். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய தலைவராக யார் இருந்திருக்கா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் இருந்திருக்காரு. ஸோ அதுதான் இந்த கொஷினுடைய ஆன்சர். பிராந்திய அரசியலமைப்பு கமிட்டியின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். அதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். ஃபோர்த்து கொஷின், இது பார்த்திங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் கிரான்வில் ஆஸ்டன். இந்த கொஷின் நம்ம படிச்சிருந்துருக்க மாட்டோம். ஸோ நோட்டில் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணிடணும்னா நம்ம ஸ்பேஸ் விட்டு நம்ம அடுத்த டாபிக் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம இல்லாத விஷயங்களை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த நம்ம விட்ட ஸ்பேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பேஸ் விடுறது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஸ்பேஸில் கொண்டு போய் எழுதி வச்சுருவேன். ஸோ இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம்னு சொன்னவர் கிரான்வில் ஆஸ்டன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா, இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் எவர் வரைவு குழுவில் உறுப்பினராக இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா பட்டாபி சீதாராமையா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளும் நம்ம நோட்டில் ஒரு தடவை செக் பண்ணிடலாம் வாங்க. ஸோ பாருங்கள், வரைவுக்குழு உறுப்பினர்கள் யார் யார் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். டாக்டர் B.R. அம்பேத்கர், கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்சி, சையது முகமது சாத்துல்லா, மாதவராவ், D.T. கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா K.M. முன்சி இருப்பார், அல்லாடி கிருஷ்ணசாமி இருப்பார், கிருஷ்ணமாச்சாரியும் இருப்பார், பட்டாபி சீதாராமையும் இருக்க மாட்டார். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். சட்டங்களின் உயிர் என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1748. இதுவும் நம்ம படித்ததில் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஸ்பேஸில் கொண்டு போய் எழுதிடணும். நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ January 26, 1950 தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, கீழ்காண்பனவற்றுள் எது சட்டத்தின் ஆட்சி கட்சின்னு கொடுத்துருக்காங்க. சட்டத்தின் ஆட்சி கிடையாதுன்னு கொஷின் வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். இயற்கை நீதி, நியாயமான செயல்பாடு, சமமாக நடத்தப்படும் சூழல், நீதி சமத்துவம். இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் அது சட்டத்தினுடைய ஆட்சினே சொல்லப்படும். ஸோ இதனுடைய ஆன்சராக நம்ம என்ன பண்ணலாம், எல்லாமே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இது சட்டத்தின் ஆட்சினே ஒரு டேர்ம் நம்ம படிப்போம், அதில் வரும் இந்த கொஷினு. ஸோ இதை நம்ம எழுத தேவையில்லை. ஸோ அப்போ அதை பற்றி படிக்கும்போது இந்த கொஷின் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ புரியாது. ஸோ நம்ம அதை பின்னாடி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு இயற்றப்படுவதற்கு எத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 17 நாட்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ஸ்லலாம் 18 நாட்கள்னு கொடுத்துருப்பாங்க.
18 நாட்கள் தான் கரெக்டு, பட் 17 நாட்கள் இருக்கனால நம்ம அதை போட்டுக்கலாம். அதே கொஷின் கீழே கேட்டிருக்காங்க பாருங்கள், அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை எடுத்துக்கொண்ட கால அளவு 2 வருடங்கள் 11 மாதங்கள் 18 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றில் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, ஒன்றில் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. நம்ம எது பக்கத்தில் இருக்கோ அதை ஆன்சராக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஷின், அரசியலமைப்பு சட்டம் என்பது சட்டமன்றங்களால் உருவாக்கப்படுவதல்ல, மாறாக மன்றங்களுக்கான ஆதார மூலமாகும். வரன்முறைப்படுத்தப்பட்ட அரசாங்கம் என்பதன் மீதான நம்பிக்கை அரசியலமைப்பு சட்டத்திலிருந்தே முகில் தெளிகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சி, 1 மற்றும் 2மே சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது வந்து சட்டமன்றங்கள் உருவாக்கலை இல்லையா, அந்த மன்றங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஆதார மூலம் தான் வந்து அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு அரசாங்கம் அப்படின்றதனுடைய நம்பிக்கை எதனால் வருது அப்படின்னா அந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறதுனால தான் வந்து அந்த அரசாங்கத்து மேலேயே வந்து நம்பிக்கை வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 2மே வந்து கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் வந்து சி சொல்லலாம். 1 மற்றும் 2 2மே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நிறைய கொஷின் கேட்பாங்க. ஸோ அதனுடைய அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் படிக்கிறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பு பற்றி கீழ்கண்டவற்றில் எது உண்மை? நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 சட்டமாக்கப்பட்டது. அதே மாதிரி கீழெல்லாம் படிச்சிங்கன்னா தப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் தான் கரெக்டாக இருக்குது. நவம்பர் 26, 1949 ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி 26, 1950 தான் சட்டமாக்கப்பட்டுச்சு. ஸோ இது ஒன்று தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, அரசியல் நிர்ணய சபையின் வரைவுக்குழு தலைவர் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பொறுத்துக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போ கூடிச்சு? டிசம்பர் 9, 1946 வந்து அரசியலமைப்பு சபையினுடைய முதல் கூட்டம் கூடிச்சு. நெக்ஸ்ட் ஒன்று, வரைவுக்குழு உருவாக்கப்பட்ட தேதி எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வரைவுக்குழு உருவாக்கப்பட்டது வந்து ஆகஸ்ட் 29, 1947 வந்து உருவாக்கப்பட்டுச்சு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலங்களவையின் முதல் கூட்டத்தொடர் எப்போ நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. மே 13, 1952 வந்து நடந்துச்சு. இது வந்து நம்ம மாநிலங்களவை மக்களவை படிக்கும்போது இது வந்து நம்ம படிப்போம். ஸோ அதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, குடியரசு தினம் வந்து எப்போ வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1950 ஜனவரி 26. ஸோ இதனுடைய ஆப்ஷன் பார்த்தோன்னா 4, 3, 2, 1 வருதா. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இங்கே வந்து 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ். இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சமதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னா சமதர்மமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதாவது இடதுசாரிகள் அப்படின்னா எதிர்க்கட்சியை தான் இடதுசாரிகள்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. நீங்கள் வந்து சமதர்மமாக எல்லாத்தையும் வந்து நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா சமதர்மம் அப்படின்றத வந்து நம்ம ஆன்சராக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கொஷினை பற்றி வந்து நம்ம தெளிவாக வந்து அஃப்கோர்ஸ் பார்லிமெண்ட்டை பற்றி நம்ம படிக்கும்போது நமக்கு ஓரளவு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் பார்க்கும்போது இது என்னடா கொஸ்டின் அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதை பார்லிமெண்ட்டை பற்றி படிக்கும்போது தான் நமக்கு வந்து தெளிவாக சொல்ல முடியும். ஸோ இதுக்கு வந்து இப்போதைக்கு ஆன்சர் வந்து சமதர்மம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய அரசமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யாருன்னு கேட்குறாங்க. டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். JP கிருபாலினி தான் அவர் வந்து பரிந்துரை வந்து பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்தியாவின் பெயர் யாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் வந்து நம்ம இந்தியாவை என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா மற்றும் பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டையுமே வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நல்லா அதை பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு வரைவுக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. வரைவுக்குழுவுடைய தலைவர் அம்பேத்கர். இந்திய அரசமைப்பை உருவாக்க வரைவுக்குழு எடுத்துக்கொண்ட காலம் 2 ஆண்டுகள் 11 மாதம் 18 நாட்கள். நெக்ஸ்ட் கொஷின், குடியரசு எனும் பதம் முதலில் சொல்லப்பட்ட இடம் பார்த்திங்க அப்படின்னா ரோமில் தான் வந்து குடியரசு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸும் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு, 1946ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு டேஸ் என்பவர் தலைமை தாங்கினார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் வந்து தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அவர் தான் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஷின், சட்டமியற்றும் அதிகார ஒப்படைப்பும் நிர்வாக தீர்ப்பாயங்களும் புதிய சர்வாதிகாரத்தின் வெளிப்பாடு என கூறியவர் யார் அப்படின்னா லார்ட் ஹிவார்டு. இவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இது வந்து நம்ம இந்த தீர்ப்பாயங்கள் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கும்போது வந்து இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாமா அப்படின்னா வந்துட்டு தீர்ப்பாயங்கள் டாபிக் பார்த்துட்டு அதில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாம்.
கூற்று ஏ, சட்டத்தின் ஆட்சி என்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உள்ள அனைவரும் மற்றும் அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய காரணம் பாருங்க, சட்டத்தின் ஆட்சி என்பது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது, மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் என்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் ஆர் என்பது சரி, ஆனால் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பொருந்தும், அரசு மற்றும் பிற நிறுவனங்களும் மக்களால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கூற்று கரெக்டு தான். சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது பன்னாட்டு அமைதி மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் உருவானது, மேலும் அது மக்களின் உரிமைகளையும் அவர்களின் அடிப்படை சுதந்திரத்தையும் காப்பது முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு தான். பட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த காரணம் இந்த கூற்றை விளக்கலை சரியா. ஸோ அதனால் இந்த காரணம் இந்த கூற்றுக்கான சரியான விளக்கம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டத்தின் ஆட்சியை வடிவமைத்தவர் யார் அப்படின்னா ஏவி டைசி. இது சட்டத்தின் ஆட்சி அப்படின்ற டேர்மில் நம்ம படிப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபையால் டேஸாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தேசிய சின்னங்கள் அப்படின்ற டாப்பிக்லேயே நம்ம படிப்போம். ஸோ அரசியலமைப்பு உருவாக்கும் போது இதையும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ நம்ம தேசிய சின்னங்களை படிக்கும்போது படிக்கலாம். ஆன்சர் ஜூலை 22, 1947. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை பற்றிய சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க. அவர் இச்சபையின் மூத்த உறுப்பினராக தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் இச்சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிடையாது. அவர் இச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, அவர் தற்காலிக தலைவராக தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ த ஆன்சர் இஸ் 1 மட்டும் சரி அப்படின்றது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பரம்பரை ரீதியான சமத்துவம் எந்த நடைமுறையில் உறுதி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நிலையான மேம்பாடு அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம படிக்கல. ஸோ பரம்பரை ரீதியான சமத்துவம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பரம்பரை ரீதியாக ஒருத்தவங்களுக்கு சமத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நாடு நிலையான மேம்பாட்டு அடையும் அப்படின்ற மாதிரியான டேர்ம் வைஸ் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம இதுக்கு தெரிஞ்சுக்குவோம். இப்போதைக்கு எனக்கே கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. என்னடா நம்ம படித்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேஸ் மனித இனங்களின் அருங்காட்சியகம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஆன்சர் இந்தியா. ஸோ இதை யார் சொல்லியிருப்பா அப்படின்னா சா அகத்தியலிங்கம் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஸோ இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த டேர்மும் நம்ம நோட்டில் நம்ம எழுதியிருக்க மாட்டோம். ஸோ இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மனித இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு சொன்னது இந்தியா சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், இனம், நிறம், பாலினம் மற்றும் சாதி அடிப்படையில் சமத்துவமின்மை அகற்றப்படுதல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு, சட்டம் கைகளில் செல்வம் செறிப்பு தடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் சமத்துவம்னு கேட்குறாங்க. ஸோ அரசியல் பண்ணுறது யார்? அரசாங்கம் தான். ஸோ இந்த அரசாங்கத்துக்கு மனு செய்கிறது, இந்த பொது கொள்கைகள் இதழ்களெல்லாம் விமர்சிக்கிறது, இதுதான் அரசியல் சமத்துவம் அப்படின்னு ஆன்சர் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், யார் என அடையாளம் காண்க. இவர் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி கவுன்சிலின் முதல் பெண் தலைமை இயக்குனர் ஆவார். இவர் ஒரு கெமிக்கல் விஞ்ஞானி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதம்பி கலைச்செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் எனக்கு தெரியல. ஸோ இதை நான் என்ன பண்ணணும்னா நோட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளோட நோட்டில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லாஸ்ட் கொஷின் பாருங்கள், டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் தான் அமைந்திருக்கு. ஸோ டோட்டலாக 32 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 2024-25 நம்ம அடுத்த கொஷின் பேப்பர் இருக்கிறத நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படித்ததுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்குது. எனக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தான். ஆனால் நம்ம கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் பயப்பட வேணாம். என்னடா நம்ம படித்ததுலேருந்து கேட்கலையே அப்படின்னு, நமக்கு அதுலேருந்து ஒரு கொஷின் கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டையும் நம்ம நோட்டில் நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராக்டிஸ் மேக்ஸ் மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது உண்மையாகும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஒவ்வொன்றும் முடிச்சதுக்கப்புறம் கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணி படிச்சுட்டே இருந்தோம்னா தான் நம்மளால் சக்ஸஸை அடைய முடியும். ஸோ படிச்சுட்டே இருங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவு வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது வீடியோ போடுறது, படிக்கிறது அப்படின்றது. ஸோ நானும் கண்டினியூவாக வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்களும் விடாமல் படிங்க. வெற்றி நமதே. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.